எண்ணும் எழுத்தும். கயல் ஒரு இறக கையில வச்சிருந்தா. அந்த இறக கன்னத்துல வச்சு, எவ்வளவு மென்மையான இறகு என்று கயல் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவளோட செல்ல நாய்க்குட்டி பக்கத்துல ஓடி வந்தது. மெதுவாக குரைத்து கொண்டே அவளை உரசியது. இந்த இறகு உன்னைப் போலவே மென்மையாவும் அழகாகவும் இருக்கிறதில்லையா என்று சிரித்து கொண்டே நாய்க்குட்டியிடம் கேட்டாள். இந்த இறக பார்த்ததும் என்ன மறந்துட்டாளே, இது யாருடையதுன்னு தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்த நாய்க்குட்டி சட்டென்று இறகை அவளிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு ஓடியது. இதனை பார்த்ததும் கயலுக்கு ஒரே சிரிப்பு. நாய்க்குட்டி ஓடிய வழியில் உழவர் ஒருவர் ஏர் உழுது கொண்டிருந்தார். உழவரையா, உழவரையா, இந்த இறகு யாருடையது? கழுத்து நீண்ட பறவைதான், கண்டுபிடி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு சிரித்தார் உழவர். அப்பொழுது என்று இனிமையான குரல் கேட்டது. ஆம், நம் குயிலக்காதான் அது. நாய்க்குட்டி குயிலக்காவிடம் ஓடியது. கூவும் குயிலக்கா, கூவும் குயிலக்கா, இந்த இறகு யாருடையது? குயிலக்கா நாய்க்குட்டியிடம் சிறிது நேரம் விளையாட விரும்பியது. நான் கூவும் பறவை, அது அகவும் பறவை, கண்டுபிடி பார்க்கலாம் என்று சொன்னது குயில். இதக் கேட்டு அருகில இருந்த செவ்வந்திப்பூ சட்டுன்னு சிரிச்சுது. உடனே நாய்க்குட்டி, செவ்வந்திப்பூவே, செவ்வந்திப்பூவே, இந்த இறகு யாருடையது என்று கேட்டது நாய்க்குட்டி. கொண்டையுள்ள பறவை அது, கண்டுபிடி பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் சிரித்தது செவ்வந்தி. அருகே ஒரு பாட்டி கூழ் விற்று கொண்டிருந்தார். கூழ் விற்கும் பாட்டியே, கூழ் விற்கும் பாட்டியே, இந்த இறகு யாருடையது? என் அன்பான நாய்க்குட்டியே, இது கூடவா உனக்கு தெரியாது? நம் தேசிய பறவை அதுதான், கண்டுபிடி பார்க்கலாம் என்று கேட்டுவிட்டு பொக்கை வாய் தெரிய சிரித்தார் பாட்டி. என் நண்பரிடம் கேட்டு நானே தெரிந்து கொள்கிறேன் பாட்டி என்று கூறிவிட்டு அருகில் உள்ள காட்டிற்குள் ஓடியது. அங்கே குள்ளநரி வெள்ளரி சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. நாய்க்குட்டி குள்ளநரியிடம் கேட்டது. நாட்டியமாடும் பறவை அது, கண்டுபிடி பார்க்கலாம் என்று கூறியது குள்ளநரி. நீண்ட கழுத்தை கொண்டது, அகவல் ஒலி எழுப்புவது, அழகிய கொண்டை உடையது, நம் தேசிய பறவை அது, நடனமாடி மகிழ்வது, நானே கண்டு பிடித்தேனே, நீண்ட தோகை கொண்ட மயிலண்ணாதானே அது. நீண்ட கழுத்தை கொண்டது, அகவல் ஒலி எழுப்புவது, அழகிய கொண்டை உடையது, நம் தேசிய பறவை அது, நடனமாடி மகிழ்வது, நானே கண்டுபிடித்தேனே, நீண்ட தோகை கொண்ட மயிலண்ணாதானே அது என்று நாய்க்குட்டி சொல்லிவிட்டு தூரத்தில் தெரிந்த மயில் அண்ணாவை பார்த்தது. மயிலையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு சற்று நேரம் நின்றது. சட்டென்று சுதாரித்து கொண்டு மயிலை பார்த்து குரைத்துவிட்டு மீண்டும் கயலை பார்க்க வீட்டிற்கு ஓடியது. நாய்க்குட்டியை பார்த்ததும் கயல் வாரி அணைத்து கொண்டாள்.